அர்ஜுன் சீனியர் டாக்டர்ஸ் எல்லார்கிட்டயும் இப்ப நம்ம ஹாஸ்பிட்டல் கெயின் பண்ற ரெவன்யூவை விட இன்னும் அதிகமா நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியும். அதுக்காக ஒரு சேமிப்பு திட்டத்தை ஆரம்பிக்கலாம். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு மிடில் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ் தான் வர்றாங்க. ஆனா அதை விட கீழே இருக்க மக்களுக்கு நம்ம ஹாஸ்பிட்டலால அஃபோர்டபுளா பண்ண முடியலன்னு சொல்ல, இதை எந்த டேட்டாவை வச்சு நீங்க சொல்றீங்கன்னு கேட்டா, நான் இதை டேட்டாவை வச்சு சொல்லல, நேர்ல பார்த்ததை வச்சு சொல்றேன். அர்ஜுன் அருணா கிட்ட பேசினதை வச்சு நம்ம ஸ்டாஃபால கூட நம்ம ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பண்ண முடியல. அதனாலதான் இந்த சேமிப்பு திட்டம்னு எக்ஸ்பிளைன் பண்ணி முடிக்க எல்லாருமே பாராட்டுறாங்க. ஆனா ரதி மட்டும் இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு அவளோட பிளானை எடுத்து காமிக்கலான்னு பார்த்தா பிளான் இருக்காது. ரதியும் ஃபைல் எப்படி மிஸ் ஆச்சுன்னு திகச்சு போய் நிக்க, இங்க நம்ம குட்டீஸ் 2 பேரும் அதை தான் கிழிச்சு தூர தூக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க போல. அப்புறம் ரவி, என்னடா இன்னைக்கு கலக்கிட்ட போல, நேத்து எக்ஸ பார்த்ததுனால எனர்ஜி வந்துருச்சான்னு கேட்க, நீ வேற ஏன்டா, நேத்து என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்றான். அனிதாவும் நீங்க பண்ண கூத்துல நேத்து டிவோர்ஸ் வரைய போயிட்டாலாம்னு சொல்ல, அவ ஒன்னும் அப்படியெல்லாம் பண்ண மாட்டா, எனக்கு அவளை பத்தி நல்லா தெரியும்னு சொல்றான். அப்ப ரீனாவும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டு, என் ஃப்ரெண்டு ஒருத்தி வெளியூர்ல இருந்து வந்திருக்கா, ராக்கி நான் எல்லாருமே சாப்பிட போறோம், நீயும் வர்றியான்னு கேட்க, எனக்கும் எந்த வேலையும் இல்ல, நானும் வர்றேன்னு அர்ஜுன் சொல்றான். இங்க ரதி வீட்டுக்கு வந்து ஃபைல் இல்லைன்னதும் தேவ கூப்பிட்டு கேட்க, தேவும் நான் எதுவும் பார்க்கலன்னு சொல்றாரு. அப்ப திவி, நான் தான் ஃபைலை எடுத்தேன்னு சொல்ல, ஏற்கனவே நீ ஸ்கூல்ல திருடிக்கிட்டு இருக்கேன்னு உன் மேல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, என்ன பழக்கம் இதுன்னு திட்ட, நான் அப்படிதான் பண்ணுவேன், என்ன கேட்க யாரு இருக்கா, நீ ரொம்ப மாறிட்டமா, சித்து உன்னை நினைச்சு டெய்லி அழுகுறான், நான் தான் ஆறுதல் சொல்றேன், ஆனா நான் அழுகும் போது எனக்கு யாரு ஆறுதல் சொல்றா. ரதி, அப்ப கூட அதை அப்புறம் பேசிக்கலாம், அந்த பேப்பர்ஸை என்ன பண்ணேன்னு கேட்க, அதை கிழிச்சிட்டேன்னு சொன்னதும் ஓங்கி ஒரு அறை விட்டு, ஏண்டி கிழிச்சேன்னு கேட்க, நீ எங்க கூட இருக்கணும்னு தான் கிழிச்சேன், நீ எங்களை பத்தி நினைச்சு கூட பார்க்க மாட்டேன்னு அழுதுகிட்டே போறா. ரதியும் அழுதுகிட்டே, எனக்கு ரொம்ப அசிங்கமா போச்சு, அதுவும் அந்த அர்ஜுன் முன்னால, கண்டிப்பா அவன் தான் சிஇஓ ஆக போறான்னு சொல்ல, எல்லாரும் உன்னோட போஸ்ட்டுக்கு தான் மரியாதை கொடுக்கறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா, அவங்க கொடுக்கற மரியாதை உனக்கு, உன் போஸ்ட்டுக்கு இல்ல. அர்ஜுன் சிஇஓவே ஆனாலும் அவன் ரதியாகிட முடியாதுன்னு அழகா எடுத்து சொல்ல, ரதியும் அதை புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் திவி கிட்ட போய் சாரி கேட்டு சமாதானம் ஆகிறதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.